Hello friends, எல்லாருக்கும் happy morning. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னோட ஒரு ஸ்பெஷலான மார்னிங் ரொட்டீன் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோல ரொம்ப யூஸ்ஃபுல்லான and ரொம்ப நாளா நான் வாங்கணும் அப்படினு யோசிச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். So இது வந்து நம்ம ரிவ்யூ தாண்டி வீட்ல பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு 100% ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So நான் அப்பா அம்மாக்காக வாங்குனேன். So அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. So ரிவ்யூவா கொடுத்தா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வீடியோல ஆட் பண்றேன். and வந்து ஒரு ஹெல்தியான ரெசிபீஸ் இந்த மாதிரி இந்த vlog இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இது அப்பா அம்மாக்காக ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் அகரோவில் வாங்கினேன். சரி, நிறைய பார்த்திங்கன்னா நல்ல ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்குமே வந்து உள்ளே என்னென்னலாம் வச்சுருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஜஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அகரோவில் பிளட் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு லைவாகவே உங்களுக்கு இப்போ நான் டெஸ்ட் எடுத்து காட்ட போகிறேன், பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணதும் ஸோ உள்ளே வந்து ஒரு கிட்டு மாதிரி கம்ப்ளீட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிட்டில் எப்படி இதை யூஸ் பண்ணுறது மேனுவலாக அப்படின்ற மாதிரி ஒரு புக்கும் இருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்த்து இதை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த புக்கை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது இருக்கட்டும். இப்போ இந்த கிட்டில் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நிறைய டூல்ஸ் வந்து உள்ளே இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அநேகமாக இது வந்து அந்த பிளட்டு வச்சு செக் பண்ணுறதுக்குள்ள ஸ்டெப்ஸ்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸோ கார்டு இருக்குது, இதையும் வச்சிடலாம். இதில் தான் அந்த இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஊசி போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளட்டு வெளியில் எடுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்க்க குட்டி கன் மாதிரி இருக்குது. ஃபைன். இதில் மொத்தம் வந்து 10 பீசஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுவும் தனியாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த சின்ன இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஊசி இது இருக்கட்டும். நம்மளோட முக்கியமான அந்த சிஸ்டம் வந்து கையில் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம வந்து நம்மளோட குளுக்கோஸ் எவ்வளோ இருக்குது பிளட்டில் அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு இது கரெக்டாக வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பேட்ரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேட்ரியும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கிட்லேயே ஒரு பேட்ரி வருது. ஸோ இப்போ அந்த பேட்டரியை உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டது ஸோ இதில் கொடுத்துருக்க அந்த மேனுவல் புக் வச்சு தான். ஸோ இதில் நம்ம ஆன் பண்ணதும் வந்து அந்த மானிட்டர் எப்படி வரும், எப்படி இருக்கும், எந்த மாதிரி நம்ம கரெக்டாக வந்து அந்த பிளட் சாம்பிள் அதில் வந்து நம்ம வைக்கணும். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா அந்த இன்ஜெக்ஷன் மாதிரி உள்ளே செட் பண்ணுறது குட்டி ஊசி. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு உள்ளே செட் பண்ணுறது, நம்ம வந்து எத்தனை கவுண்ட் நம்பர் வைக்கலாம், இது எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தாலே நமக்கு சூப்பராக ஒரு ஐடியா வந்து கிடச்சிடும். ஸோ இது எப்படி சேவ் பண்ணுறது, ஸோ மந்த்ஸ் ஒன்ஸ் எடுப்போம் இல்லையா. ஸோ ஆல்ரெடி பண்ணதை எப்படி நம்ம சேவ் பண்ணுறது, இது எல்லாமே இதில் இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அதெல்லாம் பார்க்கும்போது தான் இதில் இவ்வளோ ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுது. இப்போ இதில் பேட்ரி நம்ம செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நான் செட் பண்ணிவிட்டு காட்டுறேன். 1 செகண்ட். ஓகேங்க, பேட்ரி கரெக்டாக போட்டிருக்கேனா? ஓகே, போட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட டிஸ்பிளே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு கவுண்ட் இருக்கும். இப்போ நம்ம இதில் இந்த பிளட் சாம்பிள் வச்சு இப்போ என்னோட அந்த குளுக்கோஸ் லெவல் பிளட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான்லாம் வந்து குளுக்கோஸ் செக் பண்ணுறதே எனக்கு தெரிஞ்சு ஞாபகமே இல்லை. லாஸ்ட்டாக ப்ரெக்னென்சி டைமில் வந்து செக் பண்ணது தான். இப்போ அகைன் மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு நம்ம டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அண்ட் இப்போது இதில் ஆக்சுவலாக நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு எப்படின்றத நான் பார்த்து வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 4 அப்படின்றது சரியாக இருக்கும். நான் 3 காட்டுறேன் இல்லையா. இந்த மாதிரி கொஞ்சம் அதாவது அந்த இன்ஜெக்ஷன் நமக்கு டக்கு அந்த ஊசி குத்துற ஒரு ஸ்பீடை தான் கொடுத்துருப்பாங்க. நல்லா நமக்கு ப்ரெஸ் பண்ணணுன்னா நம்ம 4, 5க்கு மேலே வச்சுக்கலாம். இல்லை நமக்கு நார்மலாக லைட்டாக குத்துனா போதும் அப்படின்னா 4 வச்சுக்கலாம். தெரிஞ்சு 4 சரியாக இருக்குன்ற மாதிரி கொடுத்துருந்தது. ஓகேங்க, இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு குட்டி ஊசி வந்து எடுத்துக்கலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா ஃபுல் சேஃப்டியாக மேலே வந்து கேப்போடு வருது. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு மேலே இருக்கிறத தனியாக கேப் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். செட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி கேப்பு கலட்டினீங்கனாலே ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா. இதில் அழகாக வந்து நம்ம ஊசியை உள்ளே செட் பண்ணிடலாம். முக்கியம் இந்த ஊசிலாம் பார்த்திங்கன்னா ரீயூசபிள் கிடையாது. ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம தூக்கி போட்டணும், அவ்வளோதான். ஏன்னா அதில் அடுத்தடுத்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம மந்த்லி ஒன்ஸ் தான் செக் பண்ண போகிறோம். ஓகேங்க, உள்ளே வந்து செட் பண்ணியாச்சு. நல்லா டைட்டாக பண்ணிவிட்டு மேலே அதோட கேப்பையும் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பீடு மட்டும் அதில் செக் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 செட் பண்ண போகிறேன். 3ல் இருக்குது. நான் 4ல் மாற்ற போகிறேன்.
அண்ட் நெக்ஸ்ட்டு பிளட் சாம்பிள் எடுக்கிறதுக்கான ஒரு அந்த ஸ்ட்ரிப் வேணும் இல்லையா, ஸோ அது ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எங்கெங்கே வந்து நம்ம சிஸ்டமில் எதில் செட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேலே காட்டுதில் நம்ம அந்த பிளட் சாம்பிள் வைக்கணும், அண்ட் பேக் சைடு இருக்கிறத நம்மளோட சிஸ்டமில் நம்ம இன்செக்ட் பண்ணணும். ஸோ ஓகே, இது இருக்கட்டும். ஸோ கொஞ்சம் சேஃபாக அழுக்கு இல்லாமல் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுலாம், கீழெல்லாம் போட்டுறாமல். அண்ட் இப்போ வந்து நம்மளோட அந்த பஞ்ச் பண்ணுறதை எடுத்துக்கலாம். உள்ளே நான் வந்து அந்த குட்டி ஊசி செட் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி 4 நம்பர் வச்சுருக்கேன், அதோட ஸ்பீடு. ஸோ இன்னும் ஸ்பீட் செட் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் பயம்ன்றதுனால நான் 4 வச்சேன். 4க்குலாம் பார்த்தீங்கன்னா பிளட்டு பெருசாக வரல. நான் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வெளியில் வந்து அந்த பிளட்டை வர வச்சுருக்கேன். இப்போ நம்ம உள்ளே வந்து இந்த மாதிரி செட் பண்ணலாம். பிளட் சாம்பிளை உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ் தாங்க அதோட டெஸ்டிங் டைமு. உடனேவே நமக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிடும். ஸோ இது வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் மீல் மெமரி கூட இதில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடது 109 இருக்குது. ஸோ இந்த 109 அப்படின்றது எனக்கு ஆஃப்டர் மீல்ஸ், அதில் கீழே கொடுத்துருப்பாங்க நம்ம எப்போ செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் மீல் இருக்குது, பிஃபோர் மீல் இருக்குது. ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டுமே வந்து செக் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இப்போ தான் அந்த கிட்டு வந்தது, அதனால நான் சாப்பிட்டேன். ஸோ இது வந்து ஆஃப்டர் மீல் அப்போ தான் இந்த கிட்டு நான் செக் பண்ணேன். இந்த கிட்டில் நம்ம மந்த் நம்மளோட ஹிஸ்ட்ரியை வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இன்னும் நமக்கு வந்து ஈஸியாக கூட இருக்கும். டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹைப்போ அண்ட் கீட்டோ மென்ஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டாக்டரை வந்து மீட் பண்ணணும். ஆஃப்டர் மீல் நம்மளோட குளுக்கோஸ் லெவல் வந்து ஓகே தான் நினைக்கிறேன், ஃபைன். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த இன்ஜெக்ஷனை எடுத்து தூக்கி போட்டுடலாம் டஸ்ட்பினில், நல்லா கவர் பண்ணிவிட்டு. ஏன்னா அது வந்து நம்ம திரும்ப ஒரு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அதையும் எடுத்துகிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. ஸோ எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒரு பொருள் தான் சொல்லுவேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வ்ளாக் வந்து இப்படியே கண்டினியூ பண்ணலாம். அடுத்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டயட் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹெல்த்தியாக வந்து இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒரே மாதிரி இல்லாமல், ஸோ நீங்கள் யாராவது வெயிட் லாஸ் இருக்கீங்க, மேபி வந்து நான் ஒரு டயட் ஃபுட் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஸோ நான் ரெடி பண்ண போகிறேன், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஃபுட் நான் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு எம்டி ஸ்டொமக்கில் ஒரு வாட்டர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த வாட்டர் காட்ட போகிறேன். என்னம்மா அப்படின்னு கேட்குறீங்களா, மல்லி தண்ணி வந்து நான் ரெடி பண்ணி குடிப்பேன். ஸோ இது வந்து யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா எல்லாருமே எடுத்துக்கலாம். பட் ரொம்ப ஸ்பெஷலி யாருக்காவது தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன். இது கரெக்டாக எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, நைட்டே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டு மார்னிங் அந்த தண்ணியோடு சேர்த்து அதை கொதிக்க விட்டு நம்ம வந்து குடிக்கணும். பட் நான் முன்னாடி நாள் நைட்டு ஊற போட மறந்துட்டேன். பட் இது விட வேணாமே, கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்குமேன்றதுக்காக நான் நார்மலாக தண்ணியில் பார்த்திங்கன்னா மல்லியை போட்டு கொதிக்க வச்சுட்ருக்கேன். ஸோ இதுவே நல்லா கொதிச்சதுன்னா தண்ணி கலர் வந்து மாறிடும். ஸோ இந்த மல்லி தண்ணி எடுத்துக்கிறதுனால என்னென்ன வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் செக் பண்ணிங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு வார்ம் வாட்டர் மார்னிங் எடுத்துக்கிறது ஸோ அந்த டே ஃபுல்லாக நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்டிவாக வந்து எனர்ஜியாக இருக்கிறதுக்கு மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நிறைய நான் டீ ரெசிபீஸ்லாம் போட்டிருப்பேன், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னா தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மல்லி தண்ணி வந்து மல்லி டீ வாட்டர் சம்திங் எப்படி வேணாலும் சொல்லலாம், எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் சொன்ன ரெசிபி வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹெல்தி பவுல்னு சொல்லலாங்க. இது ரெசிபின்னு சொல்கிறதா இல்லைன்னு எனக்கு தெரியல. இதுக்கு வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் ஓட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஓட்ஸ் வந்து சில பேர் ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு மார்னிங் அப்படியே கூட எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு சோக் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம ஓட்ஸ் கஞ்சி மாதிரி வைப்போம் இல்லையா, அதை ஒரு பால் சேர்த்து திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மார்னிங் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஓட்ஸ் எடுத்துக்கலாம், அதுக்கு பதிலாக பார்லி கூட எடுத்துக்கலாம். எனக்கு பார்லி டேஸ்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்வீட் ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கு, அதனால நான் ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது தண்ணி கம்மியாக சேர்த்து பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து இதை நல்லா வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு ஒரு திக்கான அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்க போகிறோம். நீ ஏமா டயட் இருக்க அப்படின்னு வந்து சில பேருக்கு தோணும். நீ அந்தளவுக்கு ஒன்றும் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியலையே, எதுக்கு டயட்லாம் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி டயட் ஃபுட்டு வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால வந்து நான் ரெடி பண்ணும்போது வீடியோவில் ஆட் பண்ணுவேன்.
எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் டைம் கூட வந்து நான் அந்த பார்லி ரைஸ் பவுல் போட்டிருப்பேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேவரட். மேபி யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், அதோட லிங்க் தரேன். பட் அது ஸ்வீட்டாக இருக்காது, நம்ம நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்ஜா சீடு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பனானா அண்ட் வந்து ஸ்ட்ராபெரிஸ், கொஞ்சம் ஆப்பிள், இது எல்லாமே நான் அதில் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வந்து ஒரு 5 பாதாம் அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ முந்திரி போடணுன்னா கூட முந்திரி போட்டுக்கலாம். ஸோ அதையும் சேர்த்துருக்கேன் போல இருக்குது, ஞாபகம் இல்லை. பையன் முந்திரி வந்து சேர்த்துருக்கேன். டேட்ஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சாக்லேட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு ஃபைனலாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு நல்லா நான் ஸ்வீட்டாக சாப்பிடுவேன், எனக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா ஓட்ஸு, ஸோ அப்போவே வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகர் ஆட் பண்ணல. ஸோ என்னோடது இந்த பவுல் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும், பட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ மார்னிங் இந்த மாதிரி கூட ஒரு ஹெல்த்தியான மைல்டான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெசிபி எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பவுல். இந்த மாதிரி நிறைய ஃபுட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்டேட் நம்மளோட ஃபேஸ் பேக் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா மிஸ் பண்ணாமல் ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் பின் பண்ணிங்க அப்படின்னா நான் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மாதிரி இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் 15+ இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பியூர் அண்ட் நேச்சுரலாக ஹோம்மேடாக வீட்டில் ரெடி பண்ணது தான். நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பாசிட்டிவ் ரிப்ளை வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் மறக்காம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.